அங்கே போகும்போது எங்களுடைய அமைச்சருக்கு போனாங்க. அங்கே போகும்போது பேரறிஞர் அண்ணாவை பற்றியோ பெரியாரை பற்றி இப்படி ஒரு நிகழ்ச்சி அவங்களுக்கு தெரியாது. அழைப்பு கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற லோக்கல் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க. இது முருகன்கிறது இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு அது மாநாடு. அது தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முருகன் எல்லாரும் வணங்கக்கூடிய கடவுள். இதுக்கு போனது ஒன்றும் தப்பு இல்லை. அதே போல் அந்த இது தெரியாது, அந்த சப்ஜெக்ட் தெரியாது. அதே போல் எங்களுடைய தலைவர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும். இன்னும் நீங்கள் பார்த்துக்க, ஆர்எஸ் பாரதி 1999 பிஜேபியோட கூட்டணி இருக்கும்போது அப்போ தெரியாதா? சென்ட்ரல் மினிஸ்டர்லாம் இருந்தாங்க, அப்போ தெரியாது பிஜேபி பற்றி. அதே போல் 2001 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி இருந்தாங்கல்ல, அப்போல்லாம் தெரியாது. அதை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா 2024 முக்கியமான நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாவை பற்றி சில விமர்சனங்கள் பண்ணின காரணத்தினாலே எடப்பாடியார் துணிச்சலாக ஒரு தைரியமிக்க தலைவராக அப்போ எப்படி முடிவெடுத்தான்னு தெரியும். எங்களுடைய தலைவர்களை முன்னோர்களை பேசினா எப்போ ஒத்துக்க மாட்டோம். அதே போல் எங்கள் பொதுச்சியார் தெளிவாக சொல்லுவார், கூட்டணி வேற கொள்கை வேற. கொள்கையிலிருந்து எப்பவுமே எங்களுடைய தலைவர்கள் குறிப்பாக எடப்பாடியார் அவர்கள் கொள்கை எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டார், எந்த காலத்தையும் விட்டு கொடுக்க மாட்டார். முதல்ல தெரியும், சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாமியருக்காக அந்த வாக்கெடுப்பு வந்தது இல்லையா? ஆமாம், அந்த டைமில் உங்களுக்கு அதிமுக சம்மந்தப்பட்டவங்க எப்படி ஓட்டு போட்டாங்க? கூட்டணி இருந்தாலும் அப்படி தான் ஓட்டு போட்டாங்க. எதிர்த்தானே ஓட்டு போட்டாங்க. தீர்மானம் வரும்பொழுது வக்போர்டு சட்டம் வரும்போது எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. அதனால் கொள்கை வேறு கூட்டணி வேறு. இந்த முருகன் நேற்றைய தினம் முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார் அண்ணா குறித்த வீடியோ ஒன்று ஒளிபரப்பானது. இது சர்ச்சையை கிளப்பிய நிலையில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அந்த வீடியோ குறித்து முன்கூட்டியே எதுவும் சொல்லப்படவில்லை என்றும் அங்கு சென்ற முன்னாள் அமைச்சர்கள் யாருக்கும் இது பற்றி தெரியாது என்றும் தெரிவித்திருந்தார்.